நீ யூதனாயிருந்தால், நீ விசுவாசியாயிருந்தால், உண்மையா தேவன் விசுவாசி ஏசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்டு ரத்தத்தினால பாவம் என்று நிச்சயத்தை பெற்று பாவம் கழுவப்பட்டு நீ பரிசுத்தமாக்கப்பட்டு கத்திரிக்க உண்மையா வேண்டாம். அங்க ஒரு கால் இங்க ஒரு கால். அவன் சொல்றான் அப்படி செய்வான், இவன் சொல்றான் இப்படி செய்வான். உண்மையா தேவனை ஆராதிக்கிற பிள்ளையாக, உண்மையாய் தேவனை நமஸ்கரிக்கிற பிள்ளையாக, உண்மையாய் தேவனுக்கு வைராக்கியம் உள்ள ஒரு பிள்ளையாக உன் வாழ்க்கை காணப்படுமையான உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமா இருக்கு, ஹார்ட்லரியா இருக்கலாம், ஷெல்லா இருக்கலாம், ஹிவீரா இருக்கலாம், அப்படி பெரிய எந்த ஆயுதமா இருக்கலாம், செய்வனையா இருக்கலாம், சூன்யமா இருக்கலாம், விரோதமாக செய்யற எந்த பெரிய ஆழ்பாளத்தை கொண்டு அடிச்சு உன்னை தாழ்க்கிற மாதிரி இருக்கலாம். எது உனக்கு கை தூக்கினா அவனுடைய கையோடு விளங்கிக்கணும். உண்மை நீ என்ன, நீ கிறிஸ்தவனா இருக்கும், விசுவாசம் விசுவாசம் பேரோடு இருக்கக்கூடாது, கிறிஸ்தவனுடைய பேரோடு இருக்கக்கூடாது. தேவ சாயல் உனக்குள்ள இருக்கு, தேவ சாயல் உனக்குள்ள இருக்கு, அதை நீ காத்துக்கொள்ள. நாமே ராஜாதி ராஜர், அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர், வானாதி வானங்களை உண்டாக்கினவர், சகல செயல்களை நடத்துகிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் சாதாரண நாட்கள் இல்லைங்க, உங்களை சாதாரண மணிக்காதீங்க. நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவர் பெரியவர். உண்மையா இருந்தா உனக்கு எதிராக வர எல்லா ஆயுதங்களையும் வாய்க்கால் போகும்படி உன்னை சுற்றி அக்கினி வேலி ஆண்டு வைத்திருப்பார். நீங்களை காண மாட்டாய், எதிரி காண்பார். அக்கினி மதிலக்கிய வேலி உன்னை சுற்றி இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, எனக்கு முன்னுக்கு யாரும் வர முடியாது. ஏண்டா நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய ஊழியக்காரன். அவருடைய வேலையை, அவருடைய காரியத்தை சுமந்ததில் ஒரு மனுஷன், அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷன். ஆகவே என்ன சுற்றி யாரும் வர முடியாது. நீ வேண்டாம் செய்வனத்தை தேசிக்காக கொண்டு வாங்க, கருத்து கொடுத்த ஒரு மனுஷன் தான். செய்வனத்தை முட்டையை கூட பொறிச்சு சாப்பிட்ட ஒரு மனுஷன் இன்றைக்கு உயிரோட ஆரம்பிக்கலாம். எனக்கு வாய்க்கு வரி கூட வரையில்லை. ஹல்லேலூயா. இப்ப மோர்க்கை தகான் எங்க போறான்? ராஜாக்கு எங்க போக வேண்டியவன்? தூக்கு வேண்டிய. ஆமா, இன்னத்துக்கு வந்தவன் மூர்க்கதையாக தூக்கு மரத்துல போல. இப்ப மூர்க்கதையாக குதிரை ஏற்றி என்ன சொல்றான்? ராஜாகணம் என்ற மனுஷன் இவ்விதமாய் நடத்தப்படுவான். ராஜாகணம் என்ற மனுஷன், ஏசு ராஜா கணம் என்ற மனுஷன், தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் கணம் என்ற மனுஷன், அவரை கனவப்படுத்துற மனுஷன் ஒரு நாளும் தனக்குரியதே இல்லை. அப்ப கதை ஆரம்பிக்கும், அப்ப படம் ரிலீஸ் ஆகும் இந்த வாழ்க்கை. இப்ப ஆமா வெட்கப்பட்டு ராஜா சொன்ன செய்தியாகும், ராஜா சொன்னதை செய்யதாகும். முழு ஜூத குலத்தை அழிக்கோடு திட்டமிட்ட மனுஷன் இந்த ஜூத குலத்தின் தலைவராகிய மோர்க்கதையாக கனம் பண்ணி கொண்டு போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதானுக்கு ஆண்டவர். அப்புறம் அப்பா சொல்றான், தூக்கு தூக்கி மரத்தை அந்த தூக்கில் ஆமான் மோக்க தூக்கி போட்டு சொல்ல அதே மனுஷி, அந்த ஆமானுடைய மனுஷி இப்ப சொல்றான், மோர்க்கதையா யூதனாய் இருந்தால் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். அருமையான தேவ பிள்ளையே, அருமையான தேவனுடைய மகனே மகளே, நான் சொல்றேன், நீ கிறிஸ்தவனாய் இருந்தால், கிறிஸ்துவோடு இருந்தால் உன்னோட கர்த்தர் இருப்பார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. சொல்லு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோடு கூட இருந்தேன், உன்னை ஆதரிப்பேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உன்னை நடத்துவேன். நான் கர்த்தரோட பார்த்தேன். உன்னோட சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. அந்த நம்பிக்கை அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. ஒரு நாள் விட மாட்டேன், ஒரு நாள் கைவிடாத தேவன், ஒரு நாள் கைவிடாத தேவன். அவர் வல பக்கத்தில் நான் இருக்கிறதுனால அவர் சிறகாலங்களை மூடி காக்கான்னு பாட்டு தெளிவாங்க. அவர் வலக்கருத்துல நம்ம வச்சிருக்கிறதுனால அவர் சிறகாலங்களை மூடி காக்கிறாங்க. அவருடைய சிறகு, ஆண்டவருக்கு சிறகு இருக்கு தெரியுமா அவங்களுக்கு? அந்த கோழி தான் குஞ்சோட சிறகுகளை வச்சுக்கிற மாதிரி தேவன் தம்முடைய தாசர்களை, தம்முடைய பிள்ளைகளை தமக்காக வேர்விக்கப்பட்டு தமக்குள்ளாக வைராக்கியமாக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறகுகளால் காக்கிறாங்க. எத்தனை வருஷம் இந்த பூமியில இருவரும் உனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். உனக்கு வேண்டி என்னென்ன செய்யணும்ன்றது உனக்கு தெரியாது, அந்த ஆண்டவருக்கு தெரியும். என் அழைத்த உண்மை உள்ளவர், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். முடிவரை நடத்துவார். அந்த காலங்களில்
அந்த மோர்க்கித்தகன் அந்த முழு அஸ்திராலி 127 நாட்டுக்கு அதிபதியாக வாழ்ந்தார். 127 நாட்டுக்கும் அதிபதியாக இருந்த அந்த ஆமான், அஸ்திரா ராஜாவுக்கு கீழே இருந்த அதிபதி அந்த ஆமான் யாருக்கு தூக்குவதற்கு செய்தானோ அந்த தூக்குமத்தில் தொங்கப்பட்டார். தன்வினை தன்னை சுடும், தன்வினை தன்னை சுடும். எவ்வளவு யாருக்கு தீங்கி நிற்காதுங்க, யாரு தீங்கி நிற்கிறத குறிச்சும் கவலைப்படாது. நீங்க யாருக்கு தீங்கு செய்யாதீங்க, யாரை நீங்க சபிக்காதீங்க, யாரு கூடுமானவரை சபிக்கிறவர்களையும் நீங்கள் ஆசிர்வதிங்க. உங்களுடைய சத்துருக்களுக்காயும் நீங்கள் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் கூடுமானவரை சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்காக ஆசீர்வதியுங்கள். காலையில் மோர்க்கெதியாவுடைய வாழ்க்கையிலே அற்பமாய் எண்ணப்பட்டவனுடைய வாழ்க்கையை ஆச்சரியமாய் உயர்த்தின ஆண்டவர், அற்பமாய் செயல்பட்டவனுடைய வாழ்க்கையை, அற்பமாய் இருந்தவனுடைய வாழ்க்கையை ஆச்சரியமாய் உயர்த்தின தேவன் உங்களோடும் இருக்கிறார், உங்களோடும் இருக்கிறார். ஒரு நாள் எங்களை மறவாத தேவன், ஒரு நாள் எங்களை மறவாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து பாடுங்க.